தமிழ் தேசிய நாளில் குடந்தையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் தமிழ் தேசிய சிறப்பு கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் தாய் ஊரக கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் ஐயா தனசேகரன் அவர்களே, இங்கு சுருக்கமாக சிறப்பாக உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவரான பேராசிரியர் ஐயா மணி அவர்களே, இங்கே எழுச்சியோடு வரவேற்புரை நல்கிய தம்பி அரங்க கார்வேந்தன் அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய தோழர்கள் தீந்தமிழன், செழியன், திருஞானம், ராஜேந்திரன் ஆகியோரே, இங்கே சிறப்பாக கருத்தாக உரையாற்றி அமர்ந்திருக்கும் தமிழ் கலை இலக்கிய பேரவையினுடைய பொறுப்பாளர் ஐயா பூங்குணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் தோழர் விடுதலை சுடர் அவர்களே, எனக்கு முன் சிறப்பாக நம்முடைய தமிழ் தேசிய நாள் குறித்து உரையாற்றி அமர்ந்திருக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் தமிழ் தேசிய பேரியக்க தஞ்சை மாவட்ட செயலாளர் தோழர் வைகரை அவர்களே, நன்றியுரை நவல இருக்கின்ற அன்பு தோழர் தூயவன் அவர்களே, இந்த அரங்கத்தில் சிறப்பாக குழுமியிருக்கக்கூடிய அன்பிற்குரிய உணர்வாளர்களே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, குடந்தையில் இந்த கூட்டம், தமிழ் தேசிய நாள் கூட்டம் இவ்வளோ சிறப்பாக நடப்பது எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த துண்டறிக்கை வெளியிட்ட முறையிலேயே இவர்களுடைய பொறுப்புணர்ச்சி, சிறப்புணர்ச்சி எல்லாம் வெளிப்படும். ஐயா தனசேகரன் அவர்கள் இப்படி பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. முன்பின் எனக்கு நேரடி அறிமுகம் இல்லை. எல்லாம் தொடக்க வரவேற்புரையிலிருந்து எல்லாம் அப்படி இடித்தது போல நம்முடைய தமிழ் தேசிய கருத்துக்களை முன்வைத்தும் குழப்பவாதிகளை சாடியும் இங்கே பேசியிருக்கிறார்கள். ஒரு தன்னளவில் தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனமாக ஐயா தனசேகரன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அந்த கருவூல ஊழியர் சங்கத்தில் தலைமை தாங்கியவர். இந்த அகவையில் இவ்வளவு எழுச்சியோடு, ஒரு இன உணர்ச்சியோடு, ஒரு தமிழுக்கு எதிரான நிகழ்வுகளின் மீது சீற்றத்தோடு அவர் பேசியது பெரிய எனக்கு வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. தம்பி மணி செந்தில் அவர்கள் திடீர் நிகழ்ச்சி காரணமாக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இந்த கூட்டத்துக்கு வர முடியவில்லை. அவருடைய தந்தையார் தான் பேராசிரியர் மணி அவர்கள் பேசினார்கள். இந்த துண்டறிக்கையிலே 3 படங்கள் போட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி வெளிப்பட்ட துண்டறிக்கையில் நடுவிலே மையமாக நம்முடைய தமிழின பேராசான் திருவள்ளுவர் படம், இந்த பக்கம் மறைமலை அடிகளார், அந்த பக்கம் பாவேந்தர். இந்த 3 படங்களையும் அலுவலகங்களில், வீடுகளில் நம்முடைய தமிழர்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருவதுண்டு. நம்முடைய தொன்மையின் ஒரு அடையாள சின்னமாக திருவள்ளுவர் பேராசான், தமிழர் மறுமலர்ச்சியின் அடையாள சின்னமாக மறைமலை அடிகளார், அதுபோல் சமகாலத்தினுடைய தமிழ் தேசிய எழுச்சி பாவலராக, புரட்சி பாவலராக பாவேந்தர். இந்த குறைந்தபட்சம் இந்த 3 அடையாளங்களையும் நம்முடைய வீடுகளிலே வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரே வரிசையில் கூட 3 பேர் படங்கள் இருந்தாலும் சரிதான். மையத்திலே இங்கே போட்டது போல திருவள்ளுவர் பேராசான், இந்த பக்கம் அந்த பக்கம் மறைமலை அடிகளாரும் பாவேந்தரும், தனித்தனியே வைத்து கொண்டாலும் சரி. இந்த 3வரை நாம் போற்றியாக வேண்டும். அவர்களுக்கு மரியாதை சேர்ப்பதற்கு அல்ல, நமக்கு ஊக்கம் சேர்ப்பதற்கு, நம்முடைய வரலாற்றை சுருக்கமாக சொல்வதற்கு. நாம் அந்த காலத்திலிருந்து விழிப்புணர்ச்சி அடைந்த ஒரு இனம், அதை சேர்ந்தவர்கள் நாம்.
தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற அடையாள குறியீடாக இருக்க வேண்டும் என்று சொல்வதுண்டு. அதை இந்த துண்டறிக்கையிலே போட்டிருக்கிறார்கள். பாராட்டுக்கள். அடுத்ததாக பின்பக்கம் நல்ல சிறப்பாக சில ஆங்கில சொற்களை போட்டு அதற்கு தமிழ் பேக்கரி என்றால் அடுமனை, ஹோட்டல் என்றால் உணவகம், ஒரு பயனுள்ள வகையில் துண்டறிக்கையை அணியப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி நிறைய சொற்களுக்கு போட்டிருக்கிறார்கள். இதுவும் சிறப்பானது. மிக முக்கியமான ஒன்று, இந்த அரசு ஆணையை பற்றி போட்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த ஆணை அது. 1982ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசு ஆணை அது. கடைப்பெயர்களிலே, விளம்பர பலகைகளிலே, பெயர் பலகைகளிலே தமிழ் முதன்மையாக இருக்க வேண்டும். வேற்றுமொழி இருந்தால் அது தமிழ் எழுத்து தன்மையோட குறைவாக இருக்க வேண்டும், தடிமன் குறைவாக இருக்க வேண்டும், எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் துண்டறிக்கையிலே சிறப்பாக போட்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் தமிழில் தான் கையெழுத்து போட வேண்டும் என்பதையும் எம்ஜிஆர் காலத்தில் தான் கொண்டு வந்தார்கள். கொஞ்ச நாள் செயல்படுத்தினார்கள். இப்பொழுது எதுவுமே செயல்படுவதில்லை. கடைத்தெருவிலே தமிழ் பெயர் பலகை இல்லை. பெரும்பாலும் தமிழ் பெயர் பலகை இருந்தால் அது ஒரு இழிவு, விளம்பரம் இல்லாதனம், வியாபாரமாகாது என்பது போல் ஒரு உளவியல் ஆங்கிலத்திலே எழுதி மினுக்குவது, ஆங்கிலத்தில் வைத்து அல்லது சமஸ்கிருத பெயரை வைத்து மினுக்கினால் அது வியாபாரம் ஓடும் என்ற ஒரு அண்டிப்பிழைக்கும் உளவியல் ஒன்று பற்றி கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அது தமிழ் அழிந்தால் சிதைந்தால் சரிதான். சும்மா தமிழ் முற்றிலுமாக தமிழ் அழியட்டும் என்று நேரடியாக சொன்னால் வாக்கு கிடைக்காது, கட்சி நடத்த முடியாது. எனவே தமிழுக்கு நிற்பது போல் நிற்பார்கள். ஆனால் ஆங்கிலத்துக்கோ அல்லது பாஜக காங்கிரஸ் என்றால் இந்திக்கோ முதன்மை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த நிலையில்தான் ஒரு துண்டறிக்கையை நல்ல பொறுப்புணர்ச்சியோடு இங்கே போட்டிருக்கிறார்கள். நாமும் இதையெல்லாம் ஒவ்வொருவரும் இதுபோல் செய்ய வேண்டும். நாம் களத்தில் இறங்கி தமிழுக்காக இயன்ற பணிகளை செய்ய வேண்டும். போராடுவது ஒரு பக்கம், சில பணிகளை முன்முயற்சிகளை எடுப்பது மறுபக்கம் என்ற அளவிலே நாம் செயல்பட வேண்டும். இந்த தமிழ் தேசிய நாள் என்பது பிப்ரவரி 25 தோழர் வைகரை சுருக்கமாக சொன்னார். இதோ நம்முடைய இப்போ தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்லி அதை நாம் ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்று நண்பர்கள் நினைக்கக்கூடாது. நினைத்தால் அதற்கும் சில விடைகள் சொல்லுகிறேன். இந்த தமிழ் தேசிய நாள் என்பது பிப்ரவரி 25 என்பது 1990 பிப்ரவரி 25 அன்று சென்னையில் பெரியார் திடலில் நடந்த மாநாடு குறித்தது. அந்த மாநாட்டில்தான் பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை தமிழ் தேசிய இனத்துக்கு வேண்டும், ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வித் தி ரைட் டு செசீட் என்றே அட்டையில் போட்டோம். அந்த இந்தியா முழுவதும் உள்ள எல்லா இனங்களுக்கும் இந்த உரிமை வேண்டும். இந்தியா ஒரு தேசம் அல்ல, இந்தியாவில் பல தேசங்கள் இருக்கின்றன, தேசங்களின் கூட்டமைப்பாக மாற்று என்பது போன்ற செய்திகள்லாம் சொல்லி ஒரு தீர்மானம், அது பெரிய தீர்மானம். ஒரு மாதம் விவாதத்துக்கு வைத்து கலந்துரையாடல் நடத்தி அதன் பிறகு அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தோம். அந்த மாநாடு நாங்கள் நடத்தினாலும் நம்முடைய அமைப்பு பெயர் போடாமல் பொதுவாக வரவேற்பு குழு என்று தான் நடத்தினோம். அந்த மாநாட்டுக்கான கலந்தாய்வு கூட்டமெல்லாம் சென்னையிலே முதலில் நடத்தினோம். கலந்தாய்வு கூட்டத்திலேயே பலர் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டை நடத்துவதற்கு நாங்கள் ஒரு அமைப்புக்கு அப்பாற்பட்டு ஒரு தனிநபராக அவருக்கு ஒரு கருத்து உண்டு உழைத்தவர் கடுமையாக பேராசிரியர் சுபவீர பாண்டியன். அதுபோல நம்முடைய பேராசிரியர் கவிஞர் இன்குலாப் அவர்கள் கலந்தாய்வு கூட்டத்திலேயே எப்படி நடத்துவது என்ற கூட்டத்திலேயே அவர் இருந்தார். அதுபோல் பேராசிரியர் பிச்சமுத்து என்பவர் மாநில கல்லூரியிலே தமிழ்துறை பேராசிரியர். இப்படி பலர் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டவர்கள் என்று வைத்தால் நிறைவுரை சிறப்பாக பேசியவர்கள், நிறைவுரைக்காக இருந்தவர்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருக்கு முன் அந்த உரையை நிகழ்த்தியவர் பேரறிஞர் சாலை இளந்திரையனார். அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு பேசியவர்கள் ஈழத்தின் சார்பிலே உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன், ஈழவேந்தன் ஆகியோர். நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பலர்,
பேராசிரியர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் கவிதை படித்தார். அதில் நம்முடைய கவிஞர் அறிவுமதி கவிதை படித்தார். அங்கே பேசி நம்முடைய இயக்கமாக இருந்தவர்கள் கவிஞர் தணிகை செல்வன், ஆய்வாளர் மொழியியல் முனைவர் பட்டம் பெற்ற வேணுகோபால், எழுத்தாளர் ராசேந்திர சோழன், நம்ம அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு பொதுத்தன்மையில் அந்த மாநாட்டை நடத்தினோம். அதற்காக அரசு, அன்றைக்கு திமுக அரசு நடந்து கொண்டிருந்தது. அந்த மாநாட்டிற்கு வந்து பேசுங்கள் என்று அன்றைக்கு பேரவைத் தலைவராக, சட்டப்பேரவைத் தலைவராக இருந்த தமிழ்க்குடி மகன் அவர்களை போய் அழைத்தோம். நான் இந்த பொறுப்பில் இருந்து கொண்டு வர முடியுமா மணியரசன் என்று கேட்டார். அவரும் நாங்கள் எல்லாம் உலகத் தமிழ் கழகத்திலே ஒன்றாக இருந்ததினால் ஒரு அறிமுகம். வாழ்த்து செய்தி அனுப்பிடுங்கன்னு சொன்னோம். மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது, வாழ்த்து தந்தி வருகிறது. சபாநாயகர், பேரவைத் தலைவர், தமிழ்க்குடி மகன் வாழ்த்து செய்தி அனுப்புகிறார். அதை நான் அந்த மாநாட்டிலேயே படித்தேன். எப்படி எல்லாரும் பலருக்குமான ஒரு பொது மாநாடாக அது நடத்தப்பட்டது. கலந்து கொண்டவர்களும் அப்படித்தான். நம்முடைய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வந்தார்கள், பல ஊர்களில் இருந்து வண்டி எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அமைப்புக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் வந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதில் வாழ்த்தி பேசியதில் திராவிடர் கழகத்தினுடைய வழக்கறிஞர் அருள்மொழி ஒருவர். மாநாடு நடந்ததே பெரியார் திடலில் தான், கட்டணம் செலுத்தித்தான், நன்கொடையாக அல்ல. இப்படி ஒரு பொதுத்தன்மையோடு நடந்தது. ஆனால் இது ஒரு அமைப்பு ஏதோ நடத்தியிருக்கிறது, அந்த அமைப்புக்கு உரியது என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ தமிழ் தேசியத்தை மேலும் மேலும் வளர்க்க, புதுப்பித்து கொள்ள இப்படிப்பட்ட விழாக்கள் தேவைப்படுகின்றன. துக்ளக் ஏட்டில் எழுதினார்கள், இலக்கு பிரிவினை வழி வன்முறை என்று எழுதினார்கள். 3 பக்கம். துக்ளக் இருந்தார், இருந்தார். அப்பொழுது ஒவ்வொரு பேச்சையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு திமுக அரசு இதை அனுமதிக்கிறது என்றெல்லாம் எழுதி திமுகவை சாடினார்கள். அதுவும் சபாநாயகர், பேரவைத் தலைவர் வாழ்த்து தந்தி கொடுத்து விட்டார். அவர்களுக்கு பெரிய சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் போய்விட்டது. திமுக தான் இந்த மாநாட்டை மறைமுகமாக நடத்துகிறது என்று அவரவர்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப சொன்னார்கள். அன்றைக்கு பாஜக இந்த அளவுக்கு கூட இல்லை. அன்றைக்கு பாஜகவினுடைய தலைவர் முரளி மனோகர் ஜோஷி, அவர் டெல்லியில் இருந்து கொண்டு கண்டனம் தெரிவித்தார். ஒரு ஆளுங்கட்சி, ஒரு அரசே ஆதரித்து ஒரு பிரிவினை மாநாடு நடந்திருக்கிறது, இதெல்லாம் போதாதா கலைஞர் கருணாநிதிக்கு டெல்லிக்கு விசுவாசம் காட்டுவதற்காக? இன்றைக்கி சொல்கிறமே உப்பா என்று ஒன்று, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967, அதுதான் உப்பா. அன்றைக்கி கடுமையான சட்டம். அன்றைக்கு அந்த சட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது இந்திரா காந்தி அம்மையார். அது ஒன்றிய அரசுடைய சட்டம். அது எல்லா இடத்துக்கும் பாயும். அந்த பிரிவினை தடை சட்டம் என்று அதை சுருக்கமாக சொல்வது. அந்த பிரிவினை தடை சட்டத்தின் கீழ் என்னை சிதம்பரத்தில் வைத்து கைது செய்தார்கள். சில மாதங்கள் கழித்து கைது செய்து கணக்கு காட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள். கொடுமையான பிரிவை போட்டார்கள். 7 ஆண்டு சிறை தண்டனை உள்ள ஒரு பிரிவு தான் அது. அந்த சட்டத்திலே போட்டார்கள். கவிஞர் அறிவுமதி மீது வழக்கு. அவர் மீது என்ன வழக்கு? கொடியை அவமதித்து விட்டார், இந்திய அரசு கொடியை அவமதித்து விட்டார் என்று வழக்கு. நாங்கள் துண்டறிக்கையிலே போட்டிருந்தது கவிஞர் ஈரோடு தமிழன்பன் பேர் தான், பேராசிரியர் ஈரோடு தமிழன்பன் பேர் தான் போட்டிருந்தோம். அறிவுமதி நண்பர், தோழர். உள்ளே மாநாட்டுக்கு போகும்போதே அவர் முன்னாடியே வந்திருந்தார். நான் சொன்னேன், மதி நீங்கள் வந்து ஒரு கவிதை பாடுறீங்க, எழுதிருங்க அப்படின்னு சொன்னேன். என்ன மதியெல்லாம் இருந்து ஏற்பாடு பண்ணதான், அறிவுமதியெல்லாம் இருந்து தான் ஏற்பாடு பண்ண மாநாடு. அது நீங்கள் வந்து கவிதை சொல்கிறீங்க, கவிதை பாடுறீங்க என்றவுடன் அங்கே உட்கார்ந்து அவர் எழுதின கவிதை அது அவர் படித்தார். என்ன படித்தார் என்றால், நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் மேலே தேசிய கொடி என்ற ஒரு போர்வையை போர்த்தி விட்டார்கள், இந்திய தேசியம் என்று போர்த்தி விட்டார்கள். விடிந்து பார்த்தால் எங்கள் கோவணம் காணவில்லை, மேலே பறக்கிறது, அதுதான் தேசிய கொடி என்றார்கள். தூங்குவனுக்கு போர்வை தேவை, விழித்து கொண்டவனுக்கு கோவணம் முக்கியம், வாருங்கள் அந்த கொடியை
இறக்கி கிழித்து அவனவன் கோவணத்தை அவனவன் கட்டிக்கொள்வோம். இதுதான் அறிவுமதி எழுத கவிதை. இவர் என்ன செய்தார்? நம்ம ஈரோடு தமிழன்பன் புதுக்கல்லூரியிலே பேராசிரியர் அவர் கவிதை எப்படி படித்தார் என்றால், அப்பொழுது தான் ரஷ்யாவிலிருந்து பிரிவதற்காக அந்த லாட்வியா அந்த இதெல்லாம் ஒரு 3 நாடு இருக்குது, 3 மாநிலங்கள், டக்கு எஸ்தோனியா இதெல்லாம், அது பிறகு எஸ்தோனியா, லாட்வியா இன்னொன்று 3ம் பிரிந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் மற்ற இனங்களும் பிரியறதுக்கு போராடுறான். அஜர்பைஜான் போராடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் இந்த 15 குடியரசுகளில் ஒன்று, சோவியத் யூனியனில் அஜர்பைஜான் போராடி கொண்டிருக்கிறது. இவர் என்ன நம்ம கவிஞர் ஈரோடு தமிழன்பன் என்ன எழுதினார் என்றால், இருக்கிற உரிமை பறிப்புகளெல்லாம் வர்ணித்து விட்டு, இதுவே நீ பண்ணிக்கிட்டு இருந்தீன்னாக்க அஜர்பைஜான் நெருப்பு அசோக சக்கரத்தையும் விசாரிக்கும் அப்படின்னு எழுதிட்டார். அஜர்பைஜான் நெருப்பு அசோக சக்கரத்தையும் விசாரிக்கும் என்று எழுதிவிட்டார். போச்சு. இதெல்லாம் துக்குளக்குள்ளே போட்டான். அதெல்லாம் போட்ட உடனே அவர் அப்போ தூர்தர்ஷன் ஒரே ஒரு தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராகவும் இருக்கிறார் பேராசிரியர் தமிழன்பன், கவிஞர் பேராசிரியர். அவரை உடனே நிறுத்திட்டாங்க அதிலேருந்து, செய்தி வாசிப்பாளர். அறிவு மீதி மேலே வழக்கு. அவருக்கு கைது செய்து உள்ளே போடலை, அதுக்குள்ளே அதை முன்பினை எடுத்தார்கள். 7-8 ஆண்டு இந்த வழக்கு நடந்தது. விடுதலை ஆகணும். இப்படி ஒரு தடம் பதித்த நாள். அந்த நாள் நம்முடைய கோரிக்கை புதிதாக நாங்கள் அந்த நேரத்தில் கொண்டு வந்து தமிழ் தேசியத்தை முன்வைத்து விடவில்லை. அது இப்போ ஐயா இங்கே அவர்கள் பேசினார்கள். மாப்போசி, ஆதித்தனார், முத்தமிழ் டிஆர்பி விஸ்வநாதன், இப்படி எல்லாம் அவங்கெல்லாம் எடுத்தது தான். நாங்கள் புதிதாக ஒன்று கொண்டு வந்து விடவில்லை. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நின்று போயிடுச்சு. நாங்கள் அப்பொழுது ஒரு உறுதி எடுத்தோம். இன்னும் சொல்லப்போனால் இதற்கு ஒரு துண்டறிக்கை எழுதும் பொழுது சென்னையில் கடற்கரை தொடர்வண்டி நிலையத்தில் உட்கார்ந்து என்ன முழக்கம் கொடுக்கறது என்று நாங்கள் யோசித்தோம். நான், கவிஞர் தணிகை செல்வன், பேராசிரியர் சுபவீரபாண்டியன், தோழர் டி வெங்கட்ராமன் உட்கார்ந்து பேசும்போது, தன்னுரிமை போருக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்று தணிகை செல்வன் எடுத்து கொடுத்தார். தமிழ் தேச வரலாற்றில் புதுயுகம் படைப்போம் என்று நான் 2வது வரியை முடித்தேன். எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும், தடைகள் வந்தாலும், சிறை வந்தாலும் இந்த முழக்கத்தையும் இந்த கோரிக்கையும் விடக்கூடாது என்று உறுதியேற்க வேண்டும் என்று சொன்னேன். ஆமாம் ஆமாம் என்று பேராசிரியர் சுபவீரபாண்டியன் சொன்னார், தணிகை செல்வன் சொன்னார், வெங்கட்ராமன் சொன்னார். ஆனால் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். அது போகட்டும். இப்படி பொதுத்தன்மையோடு எடுத்தது தான் இந்த மாநாடு என்பது. ஒரு கட்சி சார்பில்லை, ஒரு கட்சி விளம்பரம். எங்கள் கட்சி பேரே போட்டுக்கொள்ளவில்லை. அப்படித்தான் அப்பொழுது இந்த எடுத்தோம். எனவே தமிழ் தேசியத்துக்கு எவ்வளவோ உழைத்திருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாவலதேர் பெருஞ்சேத்தனார் பல தடவை டிஐஆரில் போனார். அப்புறம் என்எஸ்ஏ, அதாவது இந்திய பாதுகாப்பு சட்டத்தில் சிறை வைக்கப்பட்டவர். அப்படியெல்லாம் உழைத்தார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக வளராமல் அப்படி சோர்வாயிடுச்சு. ஐயா அவர்கள் சொன்னது போல் அவர்களும் நம்முடைய மாப்போசி, ஆதித்தனாரெல்லாம் கைவிட்டு விட்டு வேறு திராவிடத்தோட காங்கிரஸோட போய் சேர்ந்து சீரழிந்து போனது. அந்த நிலையில் இல்லாமல் தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று நாம் இந்த லட்சியத்தை எடுத்தோம். தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதனால் வரக்கூடிய எந்த ஆபத்து வந்தாலும் சரி, என்ன சிறை வந்தாலும் ஏற்போம் என்று தான் இருக்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய 100ஆண்டு விழா வருகிறது. இந்த மார்ச் மாதம் அவருடைய 100ஆண்டு விழா நடத்துகிறார்கள். ஆண்டு முழுசும் நடத்த இருக்கிறார்கள். இப்படி நம்ம முன்னோர்கள் பல பேர் அதை எடுத்து தொய்வு ஏற்பட்டு போச்சு. அப்படி தொய்வு ஏற்படாமல் கொண்டுட்டு போக வேண்டும் என்று தமிழ் தேசிய பேர் இயக்கம் அதை எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் அந்த கட்சி தம்பிகளும் தமிழ் தேசியத்தை எடுத்து பரவலாக மக்கள் மயமாக்கியிருக்கிறார்கள். தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தியல் என்பது இப்போ நாங்கள் எடுத்து பல போராட்டம் நடத்தியிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். குறிப்பிட்ட அளவுக்கு அதை நிலைநிறுத்தியிருக்கிறோம்.
அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை, நிலை நிறுத்தியிருக்கிறோம். இவர்கள் ஒரு தேர்தல் கட்சியாக இருந்து வெகு மக்கள் மத்தியிலேயும் கொண்டு போயிருக்கிறார்கள். அதே சமயம் நமக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது, தமிழ் தேசியம் நீர்த்து போயிடக்கூடாது. இது சுலபமான ஒரு காரியம் அல்ல. வரலாற்று போக்கிலே சுலபமாக நடப்பதும் உண்டு, கடினமாக இருப்பதும் உண்டு. எதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். எதற்கும் இந்த லட்சியத்தை விட்டு கொடுத்து விடக்கூடாது. அந்த உறுதியோடு இருக்க வேண்டும். இப்போ தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள அல்லது ஆர்வம் காட்டாமல் அல்லது அதற்கு ஒரு நேரத்தை செலவு பண்ணாமல் கூட தமிழ் தேசியம் என்று பேசக்கூடிய நிலைமைகள் வரும். பரவலாகும் போது அது இயல்பாக வரும். அது ஒரு கருத்து ஒரு விவரம் தெரிந்த ஒரு பகுதியிடம் மட்டும் இருந்து வெகு மக்களிடம் போகும் பொழுது அதில் இந்த செய்தியெல்லாம் வரும். ஆனால் வழிகாட்டுபவர்கள், வழி நடத்துபவர்கள், அதில் உள்ள ஆற்றல் உள்ள தொண்டர்களாக உள்ளவர்கள், கள தளபதிகளாக உள்ளவர்கள் விவரத்தோடு தெரிந்து அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். தமிழ் தேசியம் என்றால் இதுதான். நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், எமது தேசிய இனம் தமிழர், எமது தேசம் தமிழ் தேசம். இந்தியா எனது தேசம் அல்ல, இந்தியா ஒரு நாடு. ஒரு நாடு என்பதற்கும் ஒரு நேஷன் என்பதற்கும் கண்ட்ரி என்பதற்கும் வேறுபாடு உண்டு. நேஷனுக்கு வரையறுக்கப்பட்ட அர்த்தம் உண்டு. அப்போ நம்ம ஒரு தேசம், நேஷன் என்பது தேசம், கண்ட்ரி என்பது நாடு. இந்தியா ஒரு நாடாக இருக்கிறது. பிரித்தானிய பீரங்கிகள் கோலிய எல்லையின் அடிப்படையில் இந்தியா ஒரு நாடாக இருக்கிறது. அதில் பல தேசங்கள் இருக்கின்றன. ஒரு நடிகர் துணிஞ்சு தெலுங்கு தேசம் என்று கட்சி வைத்தார் இல்லைவா ஆந்திராவிலே? யார் சொன்னாங்களோ சரியான பேர் தானே, அவங்களுக்கு அந்த இனத்துக்கு அது சரியான பேர் தான். நமக்கு ஒரு பேர் கூட வைக்க முடியலையே. பாரத மாதா பஜனை கோஷ்டி, பாரதியன். இப்பொழுது இந்தியன் என்று சொன்னால் கூட அது மாற்று குறைச்சல். உன் மேலே சந்தேகப்படுவேன், சந்தேக கேஸ் போடுவேன் பாஜக ஆட்கள்லாம். பாரதம்னு சொல்லு. ஏன்னால் சான்ஸ்கிரிட்டில் எப்படி இருக்கோ, அக்ரஹாரத்தில் எப்படி உச்சரிக்கப்பட்டதோ அப்படி உச்சரிக்கணும்டா கழுத. நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் பாரதம்னு சும்மா உச்சரிக்காத என்பது தான் ஆரியம். இப்போ அதைத்தான் சொல்லுவான்ப்பா. ஹெச் ராஜா மட்டுமல்ல, அண்ணாமலையும் அதுதான். ஹெச் ராஜா ஆரியத்தின் நேரடி பிரதிநிதி, அண்ணாமலை ஆரியத்தின் கையாள். காலங்காலமாக இப்படி உருவாகுவார்கள். அவர்கள் பாரதம் அதுதான் சொல்லுவாங்க. பேருக்கு பின்னாடி ஜி சேர்த்துருவான். தமிழை அழிப்பதற்கு என்னென்ன வேலை உண்டோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. இவர்கள் திராவிடவாதிகள் திராவிடர் என்று ஒரு பட்டம் கொடுத்தாங்க. திராவிடர் என்று திராவிடம்னு சொன்னார்கள். எங்கே இருக்குது சங்க இலக்கியத்தில்? எந்த இலக்கியத்தில் நம்மளை திராவிடன்னு சொன்னான்? ஆரியன்னு சொல்லியிருக்காங்க. ஆரியன் பகைவன் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆரியன் பகைவன் என்பதற்குத்தான் ஆரிய படைகிழந்த நெடுஞ்செழியன் என்று ஒரு பாண்டியனுக்கு பட்டமே கொடுத்திருக்கிறார்கள். கண்ணகிக்கு சிலை எடுக்க கல்லெடுப்பதற்காக இமயமலை போகும்போது செங்குட்டுவன் வீராவேசத்தோடு போகிறான். அவர்களை எதிர்த்து எங்கோ பேசிக்கொண்டிருந்த கனகன், விசயன் என்ற ஆரிய மன்னர்கள் பேசுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அங்கே போய் அவனை அடக்கி கல்லை எடுத்து அவன் தலையிலே கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்தான் என்று இளங்கோடிகள் எழுதினார். பகைவன் ஆரியன் என்பதை காட்டினார்கள். அந்த நபர் மட்டுமல்ல, அந்த தத்துவம் அப்படிப்பட்டது. அவருடைய சமஸ்கிருதம் அப்படிப்பட்டது. சேர்ந்தாரை கொல்லி தானும் வாழாது அடுத்தவனை அழித்து விடும். சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி என்று கேட்டால் எவனுக்கும் தாய்மொழி கிடையாது. சரி, இந்தி தான் யாருக்கு தாய்மொழி என்றால் எவனுக்கும் தாய்மொழி கிடையாது. இந்தி கலப்பின உருவாக்கம். அவனுக்கும் பீகார் போனால் அவனுக்கும் வேறு மொழி இருக்குது. அவரி இருக்குது, கோச்சிபுரி இருக்குது, மைத்திலி இருக்குது, கல்யாணி இருக்குது. இப்படி பல மொழிகள் இருக்குது. அதான் அவன் தாய்மொழி. ஊப்பியில், பீகாரில், மத்திய பிரதேசத்தில் கடைத்தெருவு மொழி அவன் தாய்மொழி. அவனுக்கு பொதுமொழி தான். அவன் மொழி வளராதனால அவனுக்கு பொதுமொழி தான் ஹிந்தி. எவனுக்கும் தாய்மொழி கிடையாது. அதுபோல ஆரியர்களுக்கு தாயகமும் கிடையாது. அவர்கள் பண்ணுகிற கூத்து இயற்கையான தாயகங்களெல்லாம் அழிக்கிறார்கள், தன்னுடையது என்கிறார்கள். சிந்து சமவெளி நாகரிகமாக இல்லை, சரஸ்வதி நாகரிகம் என்கிறான். எங்கடா சரஸ்வதி? பூமிக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்குது என்கிறான்.
சிந்துச்ச மொழி நாகரிகத்தையே அப்படி சொல்கிறான், சரஸ்வதி நாகரிகம். ஆரியர்கள் யார் அப்படின்னா, காலங்காலமாக இந்த மண் தோன்றிய காலத்திலிருந்து இந்த மண்ணிலே பாரத பூமியில் வாழ்பவர்கள் தான் ஆரியர்கள்ங்கிறான். தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஆரியன்ஸ்னே ஒரு சின்ன புத்தகம் இருக்குது, பேராசிரியர்களாக இருந்தது, ஹைதராபாத்தில் வெளியிட்டது. ஆரியர்கள் எங்கிருந்தும் வரவில்லை, காலங்காலமாக இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறான். அவர்களை எதிர்க்கிறோம் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் வேறு வகையில் தமிழை எதிர்த்தார்கள், தமிழனை எதிர்க்கிறார்கள். இவர்கள் திராவிடர் என்று பெயர் சொல்கிறார்களே, நமக்கு எந்த இலக்கியத்தில் இருக்கிறது திராவிடர் என்று? விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தெலுங்கு இங்கே அதிகமாக பரப்பப்பட்டது. தெலுங்கு பிராமணர்களுடைய ஆதிக்கம் வளர்ந்தது. அதுக்கு முன்னாடி பல்லவர் காலத்திலே சமஸ்கிருதமும் தெலுங்கு திணிக்கப்பட்டது. அந்த காலத்தில் தான் மணிப்பிரவாளம் என்ற ஒரு நடையை உருவாக்குகிறார்கள். மணியும் பவளமும் சேர்ந்து கோத்து மாலையாக்கினால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அப்படி சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து கவிதை எழுதினால், செய்யுள் எழுதினால் அழகாக இருக்கும், இனிமையாக இருக்கும் என்று ஒரு பொய்யை பரப்பிய கும்பல் அது. வடநாட்டு கும்பல், ஆரிய கும்பல். அங்கிருந்து வந்ததும் இங்கே வந்து காலங்காலமாக வாழ்வதும் அதை சேர்ந்து மணிப்பிரவாள நடை என்று உருவாக்கியது. அவர்கள் தான் 16, 17ஆம் நூற்றாண்டில் திராவிட என்ற சொல்லை இங்கே பிரபலப்படுத்துகிறார்கள். ஆழ்வார் பாசுரங்களுக்கு உரை எழுதினால் திராவிட பாஷ்யம் என்று சொல்கிறான். திராவிட உரையாது, பிராமணர்கள் தான் கொண்டு வந்தான். தெலுங்கு பிராமணர்கள், அப்புறம் தமிழ்நாட்டு பிராமணர்கள், அப்புறம் நம்ம ஆட்கள் அவனுக்கு அடிமையாக இருந்ததுனால, அவன் ஆட்சியில் இருந்ததுனால அதை பின்பற்றி நம்ம ஆட்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. திராவிடம் என்ற சொல்லை நம்முடைய இலக்கியங்களில் யாரும் சேர்க்கவில்லை. முதலாக இலக்கியத்தில் தாயுமானவர் பாடலில் மட்டும்தான் வருகிறது. அதுவும் அவர் திராவிடத்தை வந்து இயற்கையாகவோ பெருமையாக சொல்லவில்லை. ஒன்று கிடக்க ஒன்று சொல்லுவாங்க படித்தவனுங்க சொல்லிக்கிட்டு, என்று இது சொன்னால் அதும்மா, அது சொன்னால் இதும்மா, தமிழில் இருக்காடான்னு கேட்டால் திராவிடத்தில் இருக்கும்மா அப்படின்னு எழுதுனது தான். அதுக்கு தான் வருது அந்த திராவிடங்கிற சொல்லு. வேறு யாரும் நம்மவர்கள் யாரும் திராவிடன்னு சொல்வதில்லை, இழிவாக கருதுவார்கள். திராவிட என்று நம்மை சொல்லுவதை இழிவாக கருதினார்கள். ஏன் இந்த 4ஆம் நூற்றாண்டு ஒருத்தன் வந்து சமணர் வஜ்ரநந்தி திராவிட சங்கம்னு ஆரம்பித்தான். சமண சங்கத்தை மதுரையில் தான் ஆரம்பித்தான். நம்ம அதை யாரும் பின்பற்றலையே, அது அழிஞ்சு போச்சு. திராவிட சங்கம் என்று ஆரம்பித்தவன் வஜ்ரநந்தி, ஆரியன், சமண மதத்தை சேர்ந்தவன். சமணனும் பௌத்தனும் கொஞ்ச நஞ்சல்ல தமிழ் அழைச்சது ஞாபகம் வச்சுங்க. முற்போக்கு கருத்துக்கள் இருக்கலாம் அந்த மதங்களில். தமிழை அழித்ததில் கொஞ்ச நஞ்சம் இல்லை சமணமும் இவனும் பௌத்தனும். அவன் இதை பாலி மொழியை திணிச்சான். அர்ச்சனையெல்லாம் பாலியில் தான் செய்யணும், பௌத்தத்தில், தமிழில் செய்யக்கூடாது. இப்போ சிங்களம் அங்கே இருக்கிறான் பாருங்கள், சிங்கள பௌத்தன் என்ன பண்ணுறான், நம்மளை இனத்தையே அழிச்சான் பாருங்கள். அதுபோல் நாம் எங்கேயும் திராவிடர் நம்ம சொன்னதே கிடையாது. அதை கொண்டாந்து எடுத்துக்கிட்டு ஒரு பேரை வைத்து, ஒரு கட்சிக்கு பேர் வைத்து 1944 பேர் வைத்து கொண்டு அதுதான் உயர்ந்த தத்துவம் என்று சொல்லி இன்றைக்கி அதுதான் மாடல் என்று சொல்லி சொல்கிறாங்கன்னா விவரம் தெரியாமல் இல்லை, வெறும் விளம்பரத்துக்கல்ல. ஐயா யார் சொன்னாங்க, கருணாநிதியை விட ஆபத்தானவர் ஸ்டாலின்னு யார் ஐயா சொன்னாங்க. உண்மை அது, சாதாரணமல்ல. ஸ்டாலினை புரிந்து நம்ம ஆட்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் திராவிடம் ஏன் சொல்கிறீங்க? திராவிடம் என்பது ஆந்திராவில் இருக்குங்கிற, தெலுங்கானாவில் இருக்குங்கிற, கன்னடத்தில் மலையாளத்தில் இருக்குங்கிற, அங்கே எவனாவது வச்சுருக்கான அது மாதிரி சொல்ல முடியுமா? பெரியாருடைய சொந்த ஊர் வந்து மைசூர் பக்கம். அவங்க முன்னோர்கள் வந்து அங்கேருந்து வந்தவங்க, பலிஜா நாயுடு. நான் வந்து சாதிச்சுன்னு நினைக்காதீங்க, எந்த மொழி பேசினாலும் நீண்ட காலமாக இருக்கிறவங்களே நம்ம மக்களாக ஏற்றுக்கிறோம், மாற்றுக்கிறதே இல்லை. நாங்கள் வரையறையே சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து சௌராஷ்டிரம் பேசுகிறவங்க இருக்காங்க, உருது பேசுகிறவங்க இருக்கிறாங்க, தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க, பல ஊர்கள் இருக்காங்க. அவங்க 400-500 ஆண்டுக்கு முன்னாடி 1000 ஆண்டுக்கு முன்னாடி வந்தவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளோதான் நாங்கள் அயலாராக பார்க்கவில்லை, இந்த மண்ணின் மக்கள் தான். உங்கள் மொழியை நீங்கள் பேருனா பேசுங்க, தப்பு இல்லை. ஆனால் தமிழ் தான் இங்கே ஆட்சி மொழி, தமிழ் தான் கல்வி மொழி. நீ விரும்பினீன்னா உன் மொழியை விருப்பப்பாடமாக படிச்சுக்கலாம், அதுக்கு ஒன்றும் தடை இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய கொள்கை. அதனால் பிற மொழி பேசக்கூடியவங்களாம் நமக்கு எதிரின்னு சொல்லவே இல்லை. இந்த மண்ணின் மக்களாக இருங்க, இந்த உரிமைக்கு நின்றுங்க.
இப்போ நீங்கள் ஆந்திராவில் இருக்கான், தமிழன் இருக்கான், நிறைய லட்சக்கணக்காக இருக்கான், கேரளாவில் இருக்கான், அவன் எல்லாம் தமிழ் தேசிய கட்சியாக நடத்திட்டு இருக்காங்க. தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.